இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தையும் ஆசிரையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இதோ நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த புதிய புனரமைப்பு செய்யப்பட்ட இந்த ஆலயத்தை பார்க்கின்றீர்கள். அழகோடு இருக்கின்றது. இந்த ஆலயமானது 1924ஆம் ஆண்டு கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 99 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. காலப்போக்கில இந்த ஆலயம் சிதிலமடைந்து பல்வேறு இடங்களிலே பார்ப்பதற்கு அழகுற்ற நிலையில் இருந்தது. எனவே ஆயருடைய அனுமதியோடு, அவருடைய ஆசிரோடு, அவருடைய ஜெபத்தோடு இதை புனரமைக்கலாம் என்று மக்களோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்பட்டது. மக்களுடைய விருப்பத்தை ஏற்று மக்களுடைய ஆசையை நிறைவேற்ற 2022 ஜூன் 5ஆம் தேதி ஜெபத்தோடு நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டுமான பணியை தொடங்கினோம். இது பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது. நாங்கள் நினைத்தவாறே இந்த ஆலயமானது அழகோடு பொலிவோடு சிறப்பாக இருப்பதை பார்ப்பதில் எனக்கு ஆனந்தமாக இருப்பதை பார்க்கின்றேன். நிச்சயமாக உங்களுக்கும் அதே ஆனந்தம் நீங்கள் பார்க்கும் பொழுது கிடைக்கும். இந்த நேரத்தில் இந்த ஆலயம் இப்படிப்பட்ட ஒரு பொலிவோடு அமைவதற்கு உறுதுணையாக நம்பிக்கை கொடுத்தவர்கள், அது மட்டுமல்ல ஆசிரியை கொடுத்தவர் நம்முடைய மறைமாவட்ட மேதக ஆயர் நீதிநாதன் அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்ல ஆசைப்படுகின்றேன். அவரோடு சேர்ந்து ஆயருடைய ஆலோசனை குழுவை சார்ந்த குருக்கள் அவர்கள் ஒப்புதல் கொடுத்தார்கள். எனவே அவருடைய ஒப்புதல் கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் இதை தொடங்கினோம். எங்களுடைய மக்கள் அனைவருமே விருப்பத்தோடு இதை அழகாக செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு அவர்கள் பொருள் உதவி கொடுத்து ஜெபித்து இந்த அழகாக இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் என்னுடைய மக்களுக்கும் ஆயருக்கும் ஆலோசனை குழுவை சார்ந்தவர்களுக்கும் இந்த ஆலயம் கட்டுவதற்கு பெரு உதவி செய்த மக்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கிட்டத்தட்ட இந்த ஆலயம் தொடங்கி 10-11 மாதங்கள் ஆகிறது. சிறப்பாக அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சி. எனவே இந்த ஆலயத்தினுடைய அர்ச்சிப்பு பெருவிழா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நம்முடைய செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் மேதக நீதிநாதன் அவருடைய தலைமையிலே அர்ச்சிப்பு செய்ய இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த விழாவை ஒரு பெரிய பிரம்மாண்டமாக கொண்டாட எங்களுடைய பங்கினுடைய அருள் பணி பேரவை முடிவெடுத்திருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களை கூட அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள், எங்களுடைய மகிழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள், எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். கண்டிப்பாக அந்த நாள் ஆசீர்வாதமிக்க நாளாக உங்களுக்கு அமையும். எனவே ஆண்டவரும் இந்த பங்கினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித பிரான்சிஸ் சவேரியாரும் நமக்கு ஆசிரோடு ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசி எல்லாவற்றையும் கொடுப்பார். வாருங்கள், வந்து மகிழுங்கள். ஆண்டவருடைய ஆசிரை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றேன். நன்றி.